Hi lovelies, welcome back to our channel. கிட்டத்தட்ட 1 year பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 1 kgக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வந்து போயிருந்தது. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து நிறைய ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. பட் அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2K வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 500+ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம 1 kgக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிவைடட் பை 2ன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் வந்து கிடைச்சிரும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குங்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 1 இயரில் வந்து நிறைய அப்டேட் வந்து மாறி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு அப்டேட்டட் வீடியோவாக நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இது வந்து இருக்க போகுது. உங்களுக்கு 1/2 kgக்கு மட்டும் இல்லாமல் 1 kgக்கு மட்டும் இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ கேஜஸ்க்கான மெஷர்மெண்ட் வச்சுருக்கிறேனோ எல்லா கேஜஸ்க்கான மெஷர்மெண்ட்டுமே அதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/4 kgக்கான கேக் வந்து எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/4 kg 250 கிராமு. ஸோ அதுக்கு 4 or 5 inch டின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 inch டின்னு, இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 inch டின்னு. ஸோ இது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணுறப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துக்கணும். பெரிய பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணிங்கன்னா பீட்டே ஆகாது. ஸோ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 160 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து கிடைக்கும். ஸோ 160 கிராம் பேட்டர் வெயிட் போக தான் பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சுகர் சிரப்பு க்ரீமு எல்லாம் சேர்ந்து தான் 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் உங்களுக்கு கேக்கோட வெயிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பெண்டோ கேக்லாம் நீங்கள் செய்வீங்க இல்லைங்களா? அந்த பெண்டோ கேக் எல்லாமே இந்த ஒரு எக் உடச்சி ஊற்றி நம்ம பண்ணுறது தான். பேலன்ஸ் வந்து மீந்துச்சுன்னா நம்ம அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து மீறது தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 kg. 1/2 kgக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டாக வேணும்னா 5 inch டின்னு, ஃப்ளாட்டாக வேணும்னா 6 inch டின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கலாம். 5 inchங்கிறப்போ உங்களுக்கு 4 லேயராக கிடைக்கும், 6 inchங்கிறப்போ 3 லேயராக கிடைக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் 6 inch தான் நான் வந்து 1/2 kgக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 kgக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன். 1 kg வந்து உங்களுக்கு 4 லேயராக வேணும்னா 7 inch டின் எடுத்துக்கணும். ஆர் 3 லேயரே போதும் அப்படின்னா 8 inch டின் வந்து எடுத்துக்கணும். ஸோ 1 kgக்கான ஃபுல் மெஷர்மெண்ட் வீடியோ எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். மெஷர்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பேட்டர் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு எக்குக்கு வந்து 160 கிராம் கிடைக்கும், 2 எக்குக்கு 320 கிராமு, 4 எக்குக்கு வந்து 640 கிராமு. இப்போ வந்து 1 kgக்கு நமக்கு 500 கிராம்லேருந்து 550 கிராம் வரைக்கும் இருந்தாலே போதும். கட்டிங் மெஷர் 50 கிராம் போக 500 கிராம் வந்து பேட்டருக்கு இருந்தாலே போதும். பட் வந்து நம்மளுக்கு ஒரு 90 கிராம் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு பேட்டர் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணணும்னா இப்போது 1 kgக்கு 90 கிராம் எக்ஸ்ட்ரா வருதுங்கிற பட்சத்தில் 2 kgக்கு வந்து 90 + 90 வந்து 1/4 kg கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. 2 kgs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 kg கிட்ட வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து 8x எடுக்கிறதுக்கு பதிலாக 7x எடுத்தாலே போதுமானது. அதாவது 1.25 kgக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு 2 kgs வந்து கேக் கிடச்சிரும். இதே மாதிரி 3 kg 4 kgsக்கெல்லாம் இப்போ 3 kgக்கு ரெடி பண்ணணும்னா 2.5 kgக்கு ரெடி பண்ணாலே போதும். அந்த மாதிரி நீங்கள் முட்டையோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். முட்டை வெயிட் இல்லாமல் 1/4 kg 1/2 kgன்னு சொல்லி கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த கேக்கோட எக்ஸ்ட்ரா வெயிட் வராமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பல்கான குவான்டிட்டியில் கேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுக்காம கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கொடுக்க பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 kgலேருந்து 5 kgs வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடான்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அது வந்து 1/4 டீஸ்பூனு. இப்போ 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி வேணும்னா அதில் பாதி, அதில் 1/4 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் டின்ஸும் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா இப்போ 1/2 kgக்கு வந்து 6 inch சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? 1 kgக்கு வந்து 8 inch சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 1.5 kg கேட்குறாங்க 2 டயர்லன்னா நான் கீழே வந்துட்டு 8 inch தென் மேலே வந்து 6 inchன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஒரு 2 inch கேப் இருக்கிற மாதிரி வந்து நான் டயர் கேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிப்பேன். இப்போ 1 kgல 2 டயர் கேட்குறாங்கன்னா கீழே வந்து 7 inch தென் மேலே வந்துட்டு 5 inch, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு 2 inch கேப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பிளான் பண்ணி வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ 1/2 kgக்கான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 85 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி வந்து பேக்கிங் சோடா இருக்குது, அதாவது 2 pinch. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 95 கிராம் வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 kgக்கான டின் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch டின்னை வந்துட்டு நான் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா இது கூட வந்துட்டு வனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக் ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பட் நம்ம நல்லா பழகிட்டோம், எக் ஸ்மெல் பெருசாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் 1 டீஸ்பூனே வந்துட்டு நல்லா போதுமானது. ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டரை வந்துட்டு 1 ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் 3 ஸ்பீட் வரைக்கும் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ எது வரைக்கும் கரெக்டாக பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரை வந்து தூக்கி பார்த்தீங்கன்னா பீட்டரில் அது கீழே விழுகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்காக வந்து பீட் பண்ணும். ஸோ நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பவுடர் சுகரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட்சாக நல்லா போட்டு பீட் பண்ணிக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக வந்துட்டு ஆட் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பேட்ச் வந்துட்டு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா தான் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணுவேன். சுகரை தெரியாமல் நம்ம ஒரே முட்டை கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே அமுங்கிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு பேட்டர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பேச்சுலாவால் சைட்லலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணும். ஏன்னா நம்ம சைடில் பீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சுகர்லாம் தெரிச்சிருக்கும். ஸோ நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகரை போட்டுட்டு கரெக்டாக எவ்வளோ நேரம் பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் கரையிற வரைக்கும் பீட் பண்ணாலே போதுமானது. ஸோ ஒன்ஸ் சுகர் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து 20 ml வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 seconds மட்டும் அந்த ஆயில் நல்லா பீட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிடணும். பீட்டரை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பீட்டரில் இருக்க விஸ்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நான் மிக்சிங் பவுலில் ப்ளேஸ் இருந்தால் மட்டும் அதுக்கு மிக்சிங் பவுல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பீடுக்கு மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த விஸ்கில் இருக்கிற எக் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிப் என்னென்னா ஸ்பேச்சுலாவால் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாமல் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே அமுங்காமல் நல்லா சாஃப்டாக வந்து நம்மளுக்கு பேட்டர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா அந்த விஸ்கில் வந்துட்டு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த திக்காகும் போது மில்க் இருக்குது இல்லைங்களா, நல்லா காய்ச்சி ஆற வச்சுன பால் அது. ஸோ மில்க் வந்து உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ தேவையான அளவு மில்க்கை வந்துட்டு மில்க் ஒரு பேட்சாகவும் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு பேட்சாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்கோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு 1/4 கப்புக்கு பாதி அந்த அளவுக்கு வந்து எனக்கு மில்க் தேவைப்படும். அண்ட் மில்க் வந்துட்டு ஒரே டைமும் ஊற்றிடக்கூடாது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். அந்த திக்காகும் போது மட்டும் தான் ஊற்றணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபைனலாக கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு போதும். கட்டி வராமல் இருக்கிறதுக்காகவும் பேட்டர் சாஃப்டாக கிடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மில்க் கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம வாட்டர் நார்மலாக வார்ம் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் வந்து டெக்ஸ்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா மில்க் வந்து தான் பெஸ்ட்டானது. மில்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்க்கு கீழே வச்சுட்டு ஸ்பேச்சுலா எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்பேச்சுலாவால் தான் வலிச்சு ஊற்ற முடியும். ஸ்பேச்சுலாவால் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த ஃப்ளஃபினஸ் அமுங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கட்டியெல்லாம் நல்லா வந்துட்டு கரைஞ்சி வரும். பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த 6 inch டின்னில் வந்துட்டு அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து 300 கிராம்லேருந்து 320 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1/2 kg அளவு பார்த்தீங்கன்னா 500 கிராம். அதில் பாதி தான் பேட்டர் அளவு. பேலன்ஸ் பாதி க்ரீமு, டிசைன் ஒர்க்கு, சுகர் சிரப்பு எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு பேலன்ஸ் பாதி வந்து வரும். இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கேக்கோட வெயிட் வந்து 1/2 kg வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ கேக் வந்து 500 கிராமு. அதில் பாதி வந்து 250 கிராம் வந்துட்டு பேட்டரு, 250 கிராம் தான் சுகர் சிரப்பு, க்ரீமு, டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ நான் இதனால் வந்து 300 கிராம்லேருந்து 320 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா கட்டிங் வேஸ்ட் வந்து நம்மளுக்கு போகும். மேலே சைட்லலாம் நம்ம கட் பண்ணுவோம், அந்த கீழே கூட கட் பண்ணுவோம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்படி கட் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் குறையும் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது. நான் யூஸ் பண்ணுற ஓடிஜி பிராண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கி ஓடிஜி, அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு. இதில் வந்துட்டு எப்படி டெம்பரேச்சர் நான் செட் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்து செட் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ரெண்டுமே ஆனில் இருக்கணும். தேர்டு வந்து ஃபங்க்ஷன் செலக்டாருமே பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கணும். லாஸ்ட்டு ஃபைனலாக டைமர் பார்த்தீங்கன்னா 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த 30 minutes 32, 33 உங்களுக்கு பேக் ஆகி கிடச்சிரும். நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். பேக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குச்சி வச்சு குத்தி செக் பண்ணுறதை விட மேலே ஜஸ்ட்டு அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமுக்கி பார்க்குறப்போ மேலே எழும்பி வந்துடணும். மேலே எழும்பி வராமல் அமுங்காமல் அப்படியே உள்ள அமுங்கி கிடந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேக் ஆகணும், சென்டரில் மட்டும் பேக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்.
ஸோ டச் பண்ணி பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ அமைக்கி செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அமைக்கிறக்கூடாது. ஜஸ்ட் மேலே லைட்டாக டச் பண்ணி பார்த்தாலே போதும். டச் பண்ணி பார்க்குறப்போ உள்ள அமுங்காமல் மேலே எழுமி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் எடுப்பேன். பேக்காய் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மேலே ஒரு கிளாத் போட்டு நல்லா கூல்டவுனாக விட்டுருவேன். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே கூல்டவுன் வந்து ஆகி நம்மளுக்கு கிடச்சிடும். அப்புறம் நம்ம 3 ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி கேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் நான் இப்போ 6 இன்ச்சு டின்னில் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்து கட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் 7 இன்ச்சு டின்னில் சேம் 1/2 kg வந்து தான் ஊற்றி எடுத்திருந்தேன். எனக்கு 2 லேயர் வேணுங்கிறதுனால. ஸோ அதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேக்குக்கு மேலேயும் சைட்லேயும் அதுக்கப்புறமா கீழேயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன். ஏன்னா எக்ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அந்த ப்ரௌன் கலராக சேஞ்சாக இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 லேயராக வந்து கட் பண்ணி கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். நான் இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்த எல்லாமே நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 1 இயர் நீங்கள் கேட்டிருந்த எல்லா கமெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலே எனக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்னும் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கேக்கோட ஐசிங் வீடியோஸ் வேணும் அண்ட் எல்லாமே நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட பேக்கிங் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் ரெண்டுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸோட ரெக்கார்டட் செக்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.